தூங்கலையாப்பா? சாப்பிட்டியாப்பா? முதல்ல மீனை சாப்பாடு கொடுத்தாளா? போர் ஆயிடுச்சு போல் இருக்கேன். அட கூட முடியல, நின்னுட்டாங்க. கிறக்கமா இருக்கு போல் இருக்கு. ஐயோ, என்ன சரக்கு இருக்கீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? டேய், உன் பொண்டாட்டி துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அது அப்படியே கிழிச்சு குப்பை. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு மைசூர் பேலஸுக்கா போவா? அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. என்ன காமெடி இது? என்ன காமெடி இது? ஏண்டா பண்ணாட அம்மா வீட்டுக்கா? உன் கூடலாம் வாழ்றதுக்கு அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு போயிட்டா. டேய், என்ன சீப்பா இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. முத்து, உங்களோட இந்த கேரக்டர் தான் மீனாவையே போக வச்சிருக்கு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றோம். அவங்களும் எவ்வளவுதான் அமைதியா இருப்பாங்க. அவங்க போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஓடி போயிட்டா. என்ன வார்த்தை பேசுற நீ? மருமக ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? சோறுதானே திங்கிறா? டேய், சோறுதானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடவன் உடம்பு விட்டு விட்டு கிளம்பி போயிட்டால. கிளம்பி போயிட்டான்னு சொல்றதுக்கு ஓடி போயிட்டான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாம போயிட்டா. எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீ பண்ணது ரொம்ப தப்புடா. என்ன பண்ணாலுமே ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடம்பு திணிறாங்க. மீனா ரொம்ப பாவம். She has already put up with you for a very long time. பெயின் அடிச்சா தெரியணும் தம்பி. தெரியாத மாதிரி பெயின் அடிச்சோம்னா எதுக்கு அப்புறம் பெயின் அடிக்கணும்? உங்களுக்கு ஏதாவது புரியுதாயா?